तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புரட்டாசி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிப்பார். சூரியனின் அமைப்பும் அவருடன் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் தர உள்ளார். மேலும் மற்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக 12 ராசிகளின் மீது ஒரு தாக்கம் ஏற்படும். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தில் அதனுடைய சிறப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, புரட்டாசி இது தமிழ் மாதங்களில் ஒன்று. புரட்டாசி மாதம் முழுவதும் ஆன்மீக வழிபாடுகள் நிறைந்த மாதம்தான். இந்த மாதம் புனித மாதமாக இருக்கிறதுனால, பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைலாம் நடத்துவாங்க. மக்கள் பலரும் விரத பூஜையெல்லாம் இருப்பாங்க. அறிவு காரகனாகிய புதனின் ராசியில் சூரியன் இருக்கிறது இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம்லாம் இருப்பாங்க. நவராத்திரி பூஜை நடக்கிறதும் இந்த மாதத்தில் தான். புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் பெரும்பாலான இந்துக்கள்லாம் இறைச்சி உண்பதை தவிர்த்து விடுவாங்க. புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட்டோம்னா உடல் பிணி அதிகமாக வரும். ஆகையால் புரட்டாசி மாதம் சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு வகைகளை மட்டுமே சாப்பிடணும். திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை வணங்குவது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ரொம்ப புண்ணியங்க. வணங்கினோம்னா இயன்றவர்கள் திருப்பதிக்கே போய் வெங்கடாச்சலபதியை பார்க்கலாம். இல்லாட்டி வீட்டில் வெங்கடாச்சலபதி திருவுருவ படத்தை வைத்தும் கும்பிடலாம். புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருள்களை முன்னதாகவே சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். திருமலை வெங்கடேச பெருமானின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேணும். சிலர் வெங்கடாசல பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வது உண்டு. துளசியால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்ததுங்க. மாவிளக்கு பூஜை செய்வதனால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனசோடும் இருந்து சலித்து மாவினால் விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும். பெருமாள் படத்துக்கு முன்னாடி இப்படி நெய் தீபம் ஏற்றுறதுனால வறுமையெல்லாம் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்புலாம் ஏற்படும். எனவே இந்த மாதத்தில் தவறாமல் வழிபாடுகளை செய்து தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களின் நல்லருளும் நல்லாசியும் பெறுவோம். ரிஷபராசி அதில் புரட்டாசி மாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது, ரிஷபத்தில் கார்த்திகை 2, 3, 4 பாதம் பார்க்க போகிறோம். எதிலும் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காணும் திறமை படைத்த உங்களுக்கு இந்த பிறக்கின்ற புரட்டாசி மாதம் நினைத்ததை அடையும் மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவானுடன் 5ஆம் இட அதிபதி புதனும் இணைகிறார்.
அதனால் எந்த ஒன்றிலும் நிதானமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுறது அவசியம். இருந்தாலும் பெருமளவில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. குரு பகவானின் பார்வை 5ஆம் இடத்திற்கு உண்டாவதின் காரணமாக குலதெய்வ அருளும் உங்களுக்கு உண்டாகி எந்த ஒன்றிலும் நினைத்ததை அடையும் நிலை உண்டாகும். 6-10 முதல் புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எல்லாவற்றிலும் லாபம் கூடும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையொப்பம் இடுவீங்க. கைமேல் பலனாக புதிய சொத்து வாங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சி எளிதில் வெற்றியாகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு வரும். புகழ் அதிகரிக்கும். மாணவர்கள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும். படிப்பில் அக்கறை கூடும். தம்பதிக்குள் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்களின் ஏக்கம் தீரும். தெய்வ தலங்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றுகின்ற நிலையெல்லாம் உருவாகும். இந்த மாதத்தில் சின்ன சின்ன தடை உண்டானாலும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மாதமாக இருக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது கோமதி அம்மனை வழிபட குறைகள் தீரும், நன்மை உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரோகிணி. மன வலிமையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றியடைந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் நன்மையான மாதம். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவான் உங்களுக்கு இருக்கும் நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார். வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சி லாபத்தை உண்டாக்கும். பணியாளர்களால் முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். தடைப்பட்ட வேலைதான் நடக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும். சுயதொழில் செய்து வர்றவங்க நிலை உயரும். வார்த்தைகளில் வழியே சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும். ஜென்மகுரு அலைச்சலை அதிகரித்தாலும் பல வழிகளிலும் ஆதாயத்தை தருவார். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணத்துக்காக காத்திருந்தவங்களின் தகுதியான வரனமையும். தந்தை வழி உறவுகளின் ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். தம்பதிக்குள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செயல்படுவாங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். வீடு கட்டும் முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகள் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. பெண்கள் விஷயத்தில் நட்பு விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது திங்களூர் சந்திர பகவானை வழிபட மனம் தெளிவாகும். முயற்சியில் வெற்றியாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மிருகசீரிடம் 1-2 பாதம். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதிர்ஷ்டத்துடன் வாழ்பவராக பிறப்படுத்த உங்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் முயற்சிகளால் முன்னேற்றம் காணும் மாதம்தான். ஜென்மராசிக்குள் சஞ்சரித்து வரும் குரு பகவான் 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கறதுனால செல்வாக்கு உயரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பெரியோரின் ஆதரவு ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். புதிய இடம் வாங்குதல், வீடு கட்டுதல் போன்றவை நிறைவேறும். உங்கள் நட்சத்திரநாதன் வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வார்த்தைகளில் கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சாதுரியத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. உங்கள் செயல்களில் தெளிவு இருக்கும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்திருப்பதால் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை இல்லாமல் போகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம்லாம் முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணையின் ஆதரவும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் உங்கள் நிலைக்கு கை கொடுக்கும். நினைத்த காரியங்களை நடத்தி கொள்ளக்கூடிய சக்தி உண்டாகும். மாதத்தின் கடைசியில் தேவையற்ற ஆசைகளால் பொருள் இழப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படும் என்கிறதுனால கவனமாக இருக்கிறது அவசியம். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி யோகமாக இருக்கும். கலைஞர்கள், பணியாளர்கள்,
உத்தியோகஸ்தர்கள் நிலையெல்லாம் உயரும், வரவு திருப்தி தரும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சங்கர நாராயணரை வழிபட சங்கடங்கள் எல்லாம் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில்